ओमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதனுடைய 3ஆம் ஸ்கந்தத்தின் தொடர்ச்சி. 3ஆம் ஸ்கந்தம் 5வது அத்தியாயம். மைத்ரேய மகரிஷிக்கும் விதுர மகாத்மாவுக்கும் இடையேயான உரையாடல்கள். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 43 முதல் 45 வரை. விஸ்வஸ்ய ஜன்ம சிதி சம்யமார்த்தே கிருதாவதாரஸ்ய பதாம்புஜம் தே பிரஜேம சர்க்கே சரணம் யதீஷ ஸ்மிருதம் பிரச்சதி அபயம் ஸ்வபும்சாம். ஓ எம்பெருமானே, பிரபஞ்ச தோற்றத்தின் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவற்றிற்காக நீங்கள் அவதாரங்களை ஏற்கின்றீர்கள். எனவே தங்களுடைய தாமரை பாதங்களில் நாங்கள் தஞ்சமடைகிறோம். ஏனென்றால் அந்த பாதங்கள் உங்களுடைய பக்தர்களுக்கு எப்பொழுதும் ஞாபகத்தையும் தைரியத்தையும் அளிக்கின்றன. யத்சானுபந்தே அஸ்தி தேககேஹே மமாகமிதி ஊட துராக்கிரஹானாம் பும்சாம் சுதூராம் வசுதோபி புரியாம் வஜேம தத்தே பகவன் பதாப்ஜம். ஓ பகவானே, நிலையற்ற உடலிலும் உறவினர்களிடம் உள்ள விரும்பத்தகாத ஆசை கொண்டிருப்பவர்களும் நான் எனது என்ற எண்ணங்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பவர்களும் தங்களுடைய சொந்த உடலுக்குள் உங்களுடைய தாமரை திருப்பாதங்களை பெற்றிருந்த போதிலும் அவற்றை அவர்களால் காண முடியவில்லை. ஆனால் உங்களுடைய தாமரை பாதங்களை நாங்கள் தஞ்சமடைகிறோம். தான்வேகி அசத்ஸ்ருதிபே ரக்ஷிபீரியே பிராகிருதாந்தர் மனசா பரேஷ அதோ ந பஷ்யந்தி உருகாய நூனம் ஏதே பதன்ஸ்யாச விலாச லக்ஷ்யா. ஓ மிகச்சிறந்த பரமபுருஷரே, யாருடைய உள்நோக்கம் பௌதிக செயல்களால் அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதோ அத்தகைய குற்றவாளிகளால் உங்களுடைய தாமரை திருப்பாதங்களை காண முடியாது. ஆனால் உன்னதமான உங்களுடைய செயல்களை அனுபவிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்ட உங்களது தூய பக்தர்களால் அவற்றை காண முடியும். ஓகே, இது சென்ற வகுப்போட தொடர்ச்சி தான். பகவானுடைய தாமரை திருப்பாதத்தின் மகிமை, பாத சேவனம். பகவானுடைய தாமரை திருப்பாதம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது, எவ்வளவு மகிமை வாய்ந்தது, எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு அற்புதமானது அப்படின்னு இங்க நான் சொல்லல, தேவர்களே சொல்றாங்க. அது எந்த மாதிரி தேவர்கள்? மாபெரும் தேவர்கள், பிரம்மதேவர், மகாதேவர். தேவர்களே பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை தான் புகலிடம் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்திலேயே மிகச்சிறந்த உயிர்வாளிகள், நம்ம பிரபஞ்சத்திலேயே அதீத சக்தி படைத்த இந்திராதி தேவர்கள், அந்த தேவர்களே முதன்மையான பிரம்மதேவர், மகாதேவர், அவங்களும் யாருடைய தாமரை திருப்பாதத்தை பற்றி கொண்டிருக்கிறார்கள்? பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாதத்தை பற்றி கொண்டிருக்கிறார். அதனால இங்க இந்த அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல அழகழகான வர்ணனை. யாரால பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை சரணடைய முடியும்? யாரால பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை காண முடியும்? யாரால பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை உணர முடியும்? அப்படின்னும் யாரால பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை காண முடியாது,
யாரால பகவானுடைய தாமரை திருப்பாத்தை உணர முடியாது? யாரால பகவானுடைய தாமரை திருப்பாத்தை சரணடைய முடியாது அப்படின்னும் இங்க சொல்லியிருக்கு. யாரால பகவானுடைய தாமரை திருப்பாத்தை சரணடைய முடியும், காண முடியும், உணர முடியும்? யாரால பகவானுடைய தாமரை திருப்பாத்தை சரணடைய முடியாது, காண முடியாது, உணர முடியாது? சோ இங்க தேவர்கள் ரொம்ப அற்புதமான பிரார்த்தனை செய்யறாங்க பகவானுடைய தாமரை திருப்பாத்து. ஓ எம்பெருமானே, பிரபஞ்ச தோற்றத்தின் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவற்றுக்கு நீங்களே அவதாரங்களாக இருக்கின்றீர்கள். அப்போ இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவாகும். இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து, இந்த பாகவத்துடைய இந்த ஸ்லோகம் 3ஆம் ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் 43வது பதம், இதுல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கன்ஃபார்ம் ஆகுது. ஒரு கூற்று உறுதியாகுது. என்னது? படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த மூன்றுக்குமே பகவான் தான் அவதாரமாக இருக்கிறார். பகவான் கிருஷ்ணர் தான் அவதாரமாக இருக்கிறார். ஓ எம்பெருமானே, பிரபஞ்ச தோற்றத்தின் படைத்தல், நீங்க தான் படைக்கிறீங்க, நீங்க தான் காக்கவும் செய்யறீங்க, நீங்க தான் அழிக்கவும் செய்யறீங்க, ஆகியவற்றிற்காக நீங்கள் அவதாரங்களை ஏற்கின்றீர்கள். அப்ப இந்த அவதாரங்களுக்கு குண அவதாரம் என்று பெயர். படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த மூன்று செயலை செய்வதற்கான ஏற்றுக்கொள்ளக்கூடிய பகவானுடைய அவதாரத்துக்கு குண அவதாரம் என்று பெயர். ஏன்னா படைக்கிறதுக்கு ரஜோகுணம் தேவை, அழிப்பதற்கு தமோ குணம் தேவை, காப்பதற்கு சாத்விகமான குணம் தேவை. ஏன் படைக்கணும்? ஒரு பொருளை உற்பத்தி பண்ணனா ஒரு பேஷன் இருக்கணும், ஒரு ரஜோகுணம் இருக்கணும். ஏதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணும்னா ரஜோகுணத்துடைய சம்பந்தம் இருந்தாதான் உற்பத்தி பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு பொருளை அழிக்கணும்னா தமோ குணத்துடைய உந்துதல் இருக்கணும். ஆனா ஒரு பொருளை காப்பதற்கு, பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப பொறுமை இருக்கு. பொறுமை, சகிப்புத்தன்மை, இதெல்லாம் இருந்தாதான் சாத்விகமான குணம். பொருளை உருவாக்கிடலாம், ஈஸியா அழிக்கவும் செஞ்சிடலாம், ஆனா பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப உதாரணத்துக்கு, இந்த செல்போனை ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டார், உருவாக்கிட்டார். அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பிராயத்தம் பண்ணி மண்டை மூளையெல்லாம் பிழிஞ்சு இந்த போனை உருவாக்கிட்டார். அதுக்கப்புறம் இதை போட்டு உடைச்சிடலாம் ஈஸியா. ஆனா இதை பாதுகாக்கிறதுக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப கஷ்டம். அப்ப இந்த அப்போ இந்த மூன்று செயல்கள், படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த மூன்றுமே மூணு குணத்துடைய சம்பந்தத்தினால் நடக்குது. படைப்பதற்கு ரஜோகுணம் தேவை, அழிப்பதற்கு தமோ குணம் தேவை, காப்பதற்கு சாத்விகமான குணம் தேவை. அப்ப இந்த மூணு குணத்துக்கு அதிபர்களாக, மூன்று குணத்தை ஆள்பவர்களாக, மூன்று குணத்தின் அதிபர்களாக முறையே ரஜோகுணத்துக்கு அதிபராக பிரம்மதேவரும், தமோ குணத்துக்கு அதிபராக மகாதேவரும், சாத்வீகமான குணம், சாத்வீகமான குணத்துக்கு அதிபராக பகவான் விஷ்ணுவும் இருக்கிறார். இரண்டற்ற ஒரே மெய்ப்பொருள், பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் அந்த பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய குண அவதாரங்களாக இந்த மூணு பேரை தோற்றுவிக்கிறார். மூணு பேரும் பகவானுடைய குண அவதாரம். ரஜோ குணத்துக்கு அதிபர் பிரம்மா, தமோ குணத்துக்கு அதிபர் மகாதேவர், சாத்வீகமான குணத்துக்கு அதிபர் விஷ்ணு. மூணு பேர். எனவே தங்களுடைய தாமரை பாதங்களை நாங்கள் தஞ்சம் போகின்றோம். அதனால பகவானே, நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கீங்க, நீங்க தான் சர்வ காரண காரணமா இருக்கீங்க. அதனால நாங்க உங்களுடைய தாமரை திருப்பாத்தை தஞ்சமடைகிறோம். ஏனென்றால், ஏன் ஏன் பிரம்மா சிவன் போன்ற தேவர்களும் இந்திராதி தேவர்களும் பகவானுடைய தாமரை திருப்பாத்தை சண்டைகின்றார்கள்? அந்த தாமரை திருப்பாதங்கள் உங்களுடைய பக்தர்களுக்கு எப்பொழுதும் ஞாபகத்தையும் தைரியத்தையும் அளிக்கின்றன. அபயச்சரன், பிரபுபாருக்கு பேர் கூட அபயச்சரன். அபயச்சரன்னா பகவானுடைய தாமரை திருப்பாத்தை பூரணம் கொண்டவருக்கு பயமே கிடையாது. அபயா, பயா, அபயா. ஞாபகம்,
பகவானுடைய தாமரை திருப்பாத்து யார் பற்றி கொள்றாங்களோ அவங்களுக்கு ஞாபக சக்தி உண்டு, தைரியம். எதை கண்டு பயந்துக்க வேண்டாம். இதாயிருமா அதாயிருமா, என் பிள்ளைங்களோட எதிர்காலம் என்ன ஆகும், என் குடும்பம் என்ன ஆகும், அது என்ன ஆகும், இது என்ன ஆகும், வேலை போயிருமா, ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். யார் ஒருத்தர் பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை வலுவாக பற்றி கொள்றாரோ அந்த பக்தர்களுக்கு பகவான் ஞாபக சக்தியும் தைரியத்தையும் கொடுக்கிறார். ஞாபக சக்தி, தைரியம். அதனாலதான் பொருளுரையில பிரபுப்பா ரொம்ப அழகா சொன்னார். என்ன சொல்றாங்க பொருளுரையில, இந்த தேவர்கள்லாம் நல்லாவே தெரியுது அவங்களுக்கு. அவங்க பிரம்மாவை தஞ்சம் அடையல, சிவபெருமான தஞ்சம் அடையல, அவங்க பகவானுடைய தாமரை திருப்பாத்தி தஞ்சம் அடைகிறாங்க. ஏன்னா இந்த ரெண்டு பேருக்குமே அவர்தான் ஆதாரமா இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே அவருடைய குண அவதாரம். அதனால அவங்க நேரடியா பகவானுடைய தாமரை திருப்பாதங்களுக்கு தங்களுடைய வணக்கத்தை செலுத்துகிறார்கள். அப்புறம் வேற என்ன சொன்னார் பிரபுபாதிங்க? ஆஹ் பகவானுடைய தாமரை திருப்பாத்தை சரணடைறவங்க எல்லா விதமான பௌதிக துன்பத்திலிருந்து விடுபடுவாங்க. இதுதான் நம்ம முந்தைய வகுப்புல பார்த்தோம். எல்லா விதமான பௌதிகமான துன்பம், அத்தியாத்மிக், அதிபௌதிக், அதிதைவிக். அப்போ ரெண்டே விஷயம்தான். படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே, இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டதிலிருந்தே ரெண்டே ஆத்மாக்கள் தான். ஆண் பெண்ணெல்லாம் கிடையாது. ஆண் பெண்ணெல்லாம் இல்ல. படைப்பின் ஆரம்பத்தில் ரெண்டே பிரிவு தான். ஆண்பால் பெண்பால் அல்ல. என்னது இந்த ரெண்டு பிரிவு? படைப்பின் ஆரம்பத்திலிருந்து ரெண்டே பிரிவு தான். தெய்வ ஆசுர ஏவச்ச. தெய்வீகமான குணம் உள்ளவங்க, அசுர குணம் உள்ளவங்க. ஒரு பிரிவினர் தெய்வீகமான குணம் உள்ளவங்க, இன்னொரு பிரிவினர் அசுர குணம் உள்ளவங்க. இதுல யாரு தெய்வீகமான குணம் உள்ளவங்க, யாரு அசுர குணம் உள்ளவங்க? விஷ்ணு பக்த பவே தெய்வா ஆசுரியத்த விப்பரியா. பகவானுடைய தாமரை திருப்பாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தெய்வீகமான குணம் உள்ளவங்க. பகவானுடைய தாமரை திருப்பாத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க எவ்வளவு நல்ல குணம் படைச்சிருந்தா அவங்க அசுரங்கள் தான். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, அர்ஜுனன் மகாபாரதத்துல பகவானுடைய தாமரை திருப்பாத்தை ஏற்றுக்கொண்டார். கர்ணன் பகவானுடைய தாமரை திருப்பாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரெண்டு பேருமே சத்திரியர்கள் தான், ரெண்டு பேருமே மகாரதர்கள் தான், ரெண்டு பேருமே ஆகச்சிறந்த வீரர்கள் தான். ஆனா என்ன ஆச்சு? அர்ஜுனன் பகவானுடைய தாமரை திருப்பாத்தை ஏற்றுக்கொண்டதுனால அவருக்கு எப்பவுமே தைரியம், பயம் இல்ல, கவலை இல்ல. அவருக்கு பகவான் கூடயே இருந்தார். அதனால அர்ஜுனனுக்கு தனஞ்சயன் பேர். செல்வத்தை வென்றவன், பரந்தவன், எதிரிகளை தவிக்க செய்பவன். உடாகேசன், அறியாமையை வென்றவன். இப்படி பல திருநாமங்கள். பார்த்தா பிரதாவின் மகன். சோ கிருஷ்ணருடைய நண்பன். அதனால அர்ஜுனனுக்கு தோல்வியே இல்லை. மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு தோல்வியே இல்லை. ஏன் அர்ஜுனன் தோல்வியை சந்திக்கல? ஏன்னா அவர் பகவானுடைய தாமரை திருப்பாத்து புகழம் கொண்டு விட்டார். அந்த பக்கம் போனா கர்ணன். கர்ணன் தான வீரன், அதீத ஆற்றல் படைச்ச மகாரதன், ஆகச்சிறந்த குணங்கள் படைத்தவன் எல்லாம் இருந்தாலும் பகவானுடைய தாமரை திருப்பாத்து புகழிடம் கொள்ளாதனால என்ன ஆச்சு கர்ணனுக்கு? அந்த யுத்தத்துல அவர் தோல்வியே சந்தித்தார். வாழ்க்கையிலையும் தோல்விதான். யுத்தத்துல மட்டும் தோல்வி இல்லை, வாழ்க்கையிலும் தோல்வி. அவர் பகவானுடைய தாமரை திருப்பாதங்கள் அடையவில்லை. அவ்வளவுதான். அதனால நம்ம என்னவா இருக்கோம்னு முக்கியம் இல்ல, பகவானுடைய தாமரை திருப்பாத்தை சரணடைஞ்சிருக்கிறோமாங்கிறதா முக்கியம். ரைட். அப்புறம் வேற என்ன சொல்றாருங்க? ஆஹ் விஷ்ணு எப்பொழுதும் தேவர்களின் பக்கத்திலேயே இருக்கிறார். ஆனால் பிரம்மாவும் சிவனும் சில சமயங்களில் அசுரர்களின் பக்கம் சேர்ந்து கொள்கின்றனர். பகவான் எப்பவுமே தெய்வீகமான குணம் உள்ளவங்க பக்கம் தான் இருக்கார். தேவர்கள்னா பிறப்பால் தேவர்கள் அல்ல, தெய்வீகமான குணம் படைத்தவர்களே தேவர்கள்.
அல்லது இப்படி சொல்லலாம், பகவானுடைய தாமரை திருப்பாத்தை புடம் கொண்டவர்களே தேவர்கள். அவங்க பக்கம் தன்னை சரணடைந்த ஆத்மாக்கள் பக்கம் எப்போ பகவான் நிக்கிறார். ஆக்சுவலி எல்லாருக்கும் பகவான் சமமானவர் தான். அப்படிதான் பகவத்கீதையில சொல்றாரு. சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷோஸ்தி ந பிரியா ஏ பஜந்தே துமாம் பக்தியா மயி தே தேச்சு சாப்பியகம். அர்ஜுனா, நான் எல்லோருக்கும் சமமானவன். நான் யாரையும் பாரபட்சம் பார்க்கறது இல்ல. நான் யாரையும் வெறுக்கிறதும் இல்ல. யார் மேலேயும் பொறாமை கொள்றதும் இல்ல. ஆனாலும் இருந்தாலும் என் பக்தரிடத்தில் நான் தனி கவனம் செலுத்துகிறேன். இது இயல்பு தானே. ஒரு அம்மாவுக்கு எவ்வளவு குழந்தைகள் இருந்தாலும், ஒரு அப்பாவுக்கு எவ்வளவு குழந்தைகள் இருந்தாலும், அவங்க அநாத ஆசிரமத்துல போய் நிறைய குழந்தைகளுக்கு சேவை பண்ணாலும் தன் குழந்தைகள் மேல ஒரு தனி கவனம் இருக்கு, தன்னுடைய பிள்ளை மேல. அந்த மாதிரி எல்லா ஜீவன்களும் பகவானுடைய குழந்தைகள் தான். ஆனா சரணடைந்த ஆத்மாக்களிடத்துல தனி கவனம் செலுத்துகிறார். அதனால பகவான் எப்பவுமே தேவர்கள் பக்கம், பக்தர்கள் பக்கம் தான் நிக்கிறார். அசுரர்கள் பக்கம் நிக்கிறது. அதனால அவர் வெறுத்து ஒதுக்கிட்டார்னு அர்த்தம் இல்ல. அந்த அசுரர்கள் சரணடைய மறுக்கிறாங்க. அசுரர்கள் சரணடைய மறுத்து தன் மனம் போன போக்குல செயல்பட ஆசைப்படுறதுனால பகவான் அதற்கும் அனுமதி கொடுக்கிறார். அவரோட அனுமதி இல்லாம அசுரர்களும் அனுபவிக்க முடியாது. இந்த ஜட உலகத்துல அசுரர்கள் நிறைய திட்டம் போடலாம். நான் இதை அனுபவிக்கணும், நான் அதை அனுபவிக்கணும், நான் இதை பண்ணிடணும், அதை பண்ணிடணும், என்ன திட்டம் போட்டாலும் அதுக்கு பகவான் அனுமதி கொடுக்கணும். அவர் அனுமதி கொடுத்துட்டு பேசாம விட்டுறாரு. அதனால அசுரர்கள் என்ன பண்றாங்க? அசுரர்கள் போய் பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள்ட்ட சரணடைறாங்க. இப்படிதான் நடந்தது. ஹிரண்யகசிபு, ராவணன், விருகாசுரன், பானாசுரன், பெரும்பாலும் அசுரர்கள் என்ன பண்ணுவாங்க? பெரும்பாலும் அசுரர்கள் பிரம்மா சிவன் போன்ற தேவர்களை தஞ்சம் அடைவாங்க. இந்த அசுரர்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ ஹிரண்யகசிபுக்கு நல்லாவே தெரியும் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அத ஹிரண்யகசிபு பாகவதத்துடைய 7ஆம் ஸ்கந்தத்துல சொல்றார். ஆத்மாவுக்கு மரணம் இல்ல, ஆத்மா நித்தியமானது, அழிவற்றது, அது காலத்துக்கு அப்பாற்பட்டது, முக்குணத்தினால கட்டுப்படுத்து, எல்லாம் நம்ம என்னெல்லாம் பகவத்கீதையில படிக்கிறோமோ அதெல்லாம் ஹிரண்யகசிபு சொல்றேன். ஆனாலும் என்ன பிரச்சனை? இதெல்லாம் சொல்லிட்டு நான் அந்த விஷ்ணுவை பழி வாங்குவேன். என் சகோதரனை கொன்று விட்ட அந்த விஷ்ணுவை நான் பழி வாங்குவேன். அந்த விஷ்ணுவை நான் பழி வாங்குவேன் சபதம். இதுதான் அசுரம். அசுரர்களுக்கு ஞானம் இருக்கு. ஆனா என்ன பிரயோஜனம்? அசுரர்களுக்கு ஞானம் இருக்கு, ஆத்மா கிடையாது, உடம்பு இந்த பௌதிகமானது, உடல் தற்காலிகமானது, அழியக்கூடியது, எல்லாம் தெரியும். ஆனா அசுர குணத்தினால பகவானை சரணையை மறுக்கிறது, பொய் அகங்காரத்தினால. இதுதான் ஹிரண்யகசிபுடைய பிரச்சனை. அதனால ஹிரண்யகசிபு என்ன பண்ணாரு? நான் ஏன் விஷ்ணுவை சரணடைவேன்? நான் போய் பிரம்மாவை சரணடைவேன். பிரம்மாவை குறிச்சு கடுமையான தவம் பண்ணி நான் சாகா வரம் வாங்குவேன். அப்ப பிரபா என்ன சொல்றாரு? சில நேரங்களில் அசுரர்களின் பக்கம் சேர்ந்து கொள்வீர். யாரு? பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள். பிரம்மாவும் சிவபெருமானும் சில சமயங்களில் என்ன சொல்லியிருக்கு? பரமபுருஷர் பகவான் விஷ்ணுவை வழிபடுவர்கள் தேவர்கள் என்றும், அப்படி செய்யாதவர் அசுரர் என்றும் அழைக்கப்படுகிறார். விஷ்ணு எப்பொழுதும் தேவர்களின் பக்கத்திலே இருக்கிறார். ஆனால் பிரம்மாவும் சிவனும் சில நேரங்களில் அசுரர்களின் பக்கம் சேர்ந்து கொள்கிறார். அசுரர்களின் சிந்தனை அவர்களுக்கு வந்து விடுகிறது என்பது இதன் பொருள் அல்ல. அப்ப அவங்களும் அசுரன் ஆயிட்டான்னு அர்த்தம் இல்ல. மாறாக அசுரர்களை கட்டுப்படுத்துவதற்காக சில சமயங்கள் அவர்கள் ஏதேனும் செய்யும். எப்படியா இந்த அசுரங்களை கண்ட்ரோல் பண்ணணும். இல்ல இப்படி சொல்லலாம், இந்த அசுரங்க தவம் செய்யறதுனால அந்த தவத்துல திருப்தி அடைஞ்சு வரம் கொடுக்க வேணுங்கிற கட்டாயத்துக்கால. பிரம்மா சிவன் போன்ற தேவருடைய பிரச்சனை என்னன்னா, அசுரங்க அவங்களை குறிச்சு கடுமையா தவம் பண்ணுவாங்க. அசுரங்களை அவங்களை குறிச்சு கடுமையா தவம் பண்ண உடனே அது தவத்துல திருப்தி அடைஞ்சு வரம் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்துக்கால. அப்படிதான் நடந்தது. ஹிரண்யகசிபுக்காகட்டும், மிருகாசுரனுக்காகட்டும், பானாசுரனுக்காகட்டும், இந்த மாதிரி எல்லா அசுரங்களும் என்ன பண்ணுவாங்க? அசுரங்களை போய் தேவர்களை சரண் புகுந்து காமைஸ்தத்தை கிருதஜானா பிரபத்தியந்தி அந்நிய தேவதான்னு பார்த்தோம்.
பௌதிக ஆசைகளால் அலக்களிக்கப்பட்ட மனசுடைய அசுரர்கள் தேவர்களை சரணடைஞ்சு வரங்கள் வாங்கிக்கிறாங்க. அந்த வரங்களை வாங்கிட்டு கர்வம் கொண்டு பிரபஞ்சத்தையே தன் காலு கீழே, இந்த பிரபஞ்சமே எனக்கு கீழே தான், எனக்கு மேல ஒருத்தர் கிடையாது அப்படின்னு மமதையிலையும் ஆணவத்திலையும் அகங்காரத்திலையும் சுற்றி திரிவாங்க. அப்படிதான் பண்ண இரண்யகசிபு, இரண்யாக்ஷன், ராவணன், மிருகாசுரன், பானாசுரன். அதான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. ஓ பகவானே, நிலையற்ற உடலிலும் உறவினர்களிடம் உள்ள விரும்பத்தகாத ஆசை கொண்டிருப்பதாலும் நான் எனது என்ற எண்ணங்களுக்கு கட்டுப்பட்டவர்களுக்கும் தங்களுடைய சொந்த உடல்களுக்குள் உங்களுடைய தாமரை திருப்பாதங்களை பெற்றிருந்த போதிலும் அவற்றை அவர்களால் காண முடியவில்லை. ஆனால் உங்களுடைய தாமரை திருப்பாதங்களை நாங்கள் தஞ்சம். கிருஷ்ணர் எல்லா இதயத்திலையும் பரமாத்மாவா தான் இருக்கிறார். எல்லோர் இதயத்திலும் கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்காரு. சர்வச்சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டோ ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசி அர்ஜுன திஷ்டதி. அந்த பரமபுருஷர் எல்லா இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்காரு. அவர் கம்சனுடைய இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்காரு, ராவணன் இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்காரு, இரண்யகசிபு இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்காரு, கும்பகர்ண இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்காரு, நம்ம எல்லார் இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்காரு. எல்லார் இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்கு. ஆனா யாரால அவர் அப்போ பகவானது தாமரித்திருப்பாத நம்ம இதயத்துக்குள்ள இருக்கு. ஆனா உணர முடியல. பகவானுடைய தாமரை திருப்பாதம் எப்பொழுதும் இதயத்தில் இருக்கு. ஆனா உணர முடியல. ஏன் உணர முடியல? இதுதான் காரணம். பௌதிக ஆசை, பௌதிக பற்றுதல், நிலையற்ற உடலிலும் உறவினரிடமும் விருப்பத்தகாத ஆசை. இந்த உடல் மேல அட்டாச்மெண்ட், உடல் சார்ந்த விஷயங்கள் மேல பற்றுதல், குடும்ப அங்கத்தினர் மேல பற்றுதல், நான் எனது என்னுடையதுங்கிற பொய் அகங்காரம். இந்த பொய் அகங்காரத்தாலும் பொய் கர்வத்தாலும் கவரப்பட்டிருப்பவர்கள் அவர்கள் இதயத்தில் இருக்கும் பரமபுருஷரின் தாமரை திருப்பாத்தை உணரவே முடியாது. தலகுப்புற நின்னால் உணர முடியும். ஆனா அதே சமயம் இந்த பொய் அகங்காரத்தை விட்டு என் இதயம் ஒரு கோயில், அதில் பகவான் குடிகொண்டிருக்கிறார், அந்த பகவானின் தாமரை திருப்பாத்தை நான் மறக்கவே மாட்டேன், அந்த வரம் மட்டுமே நான் வேண்டுவேன் அப்படிங்கிற பக்தருக்கு பகவான் தன்னை வெளிப்படுத்த. அதுதான் நம்ம தாமோதராஷ்டகத்துல பாடுறோம். வரம் தேவ மோக்ஷம் ந மோக்ஷவதிவா நஜான்யம் ரணேகம் வரேசதபிகா இதம் தே பபூர்நாத கோபால பாலம் சதாமே மனசாபிலாச கிமன்யை. எனக்கு எந்த வரமும் வேண்டாம். எந்த வரம் வாங்கி ஒரு பிரயோஜனம் கிடையாது. தேவலோக பிராப்தி வேணுமா? வேண்டவே வேண்டாம். ஏன்னா இங்க தேவர்களே பகவானுடைய தாமரை திருப்பாத்தான் பிரார்த்தனை பண்றாங்க. அது அடுத்த ஸ்லோகத்துல பிரபா சொல்லியிருக்காரு. எப்பெல்லாம் தேவர்களுக்கு பிரச்சனை வருதோ அவங்க ஓடி வருவாங்க பார்க்கடலுக்கு. தேவர்களுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் என்ன பண்றாங்க? அவங்க பார்க்கடலுக்கு ஓடி வருவாங்க. பலி மகாராஜா 3 உலகத்தையும் மாற்றிக்கொண்டார். எர்ணிகசிபு 3 உலகத்தையும் பறித்து கொண்டார். இப்படி பலி மகாராஜா, எர்ணிகசிபு இந்த மாதிரி அசுரர்கள் தேவர்களின் உடமையை அபகரிக்கும் பொழுது, ஓ ஆபத் பாண்டவரே, அநாத ரட்சகரே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகரே அப்படின்னு பகவான் ஓடி வந்துடுவான். அதனால தேவர்களே பகவானுடைய தாமரை திருப்பாத்து தான் குடையா பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒன்றுதான் குடை, நிழல் குடை. அதனால தேவருடைய லைஃபே கேரண்டி இல்லை. தேவருடைய வாழ்க்கையே உத்தரவாதம் இல்லை. அப்ப அங்க யாரா போக ஆசைப்படுவாங்களா? தேவர்களுடைய வாழ்க்கையே உத்தரவாதம் இல்லை, தேவலோகங்களும் உத்தரவாதம் இல்லை, தேவர்கள் கொடுக்கிற வரமும் நிரந்தரம் இல்லை. இந்த உடல் எடுத்துட்டு இருக்கிற இந்த உடல் பெற்ற ஆத்மா, இந்த உடலும் நிரந்தரம் இல்லை. இந்த உடல் இருக்கிற ஆத்மா மட்டும்தான் நிரந்தரம். இந்த உடலும் நிரந்தரம் இல்லை, இந்த ஜட உலகம் நிரந்தரம் இல்லை. அப்ப யாராவது அங்க போயிருக்க ஆசைப்படுவாங்களா? யாருமே ஆசைப்பட மாட்டாங்க. புத்திசாலிகள் யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. புத்திசாலிகள் யாருமே தேவலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே தற்காலிகமானது. தேவர்களின் வாழ்க்கை தற்காலிகமானது,
தேவலோகம் தற்காலிகமானது, நமது வாழ்க்கை தற்காலிகமானது, இந்த ஜட உலகம் தற்காலிகமானது, தேவர்கள் கொடுக்கும் வரமும் தற்காலிகமானது. அதனால வரம் தேவ மோட்சம் அதுவும் வேண்டாம். மோட்சம் எந்த ஒரு மோட்சமும் வேண்டாம். ஏன்னா மற்ற மோட்சங்கள் வாங்கி என்ன பிரயோஜனம்? ஜான்யம் பிரணீகம் பரேசத்தன் இதந்தே வபூர்நாத கோபால பாலத பாலகோபாலனின் தாமரை திருப்பாதம் எப்பொழுதும் என் மனதில் பதிஞ்சுகிறது. இதை தவிர மற்ற வரங்களை வாங்கி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால இங்க தேவர்களே பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை தான் நம்பி இருக்காங்க. அந்த தாமரை திருப்பாதம் ஒன்றுதான் எல்லோருக்கும் அடைக்கலாம். ஆனா பாருங்க, துரதிருஷ்டவசத்தினால மக்கள் அறியாமையினால் இதை மறந்து போயிட்டாங்க. 3 குணத்துடைய தாக்கத்தினாலையும் பௌதிக குணங்களால் அலக்களிக்கப்பட்ட மனதில் இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க? இதயத்தில் இருக்கிற பரமா பகவானுடைய தாமரை திருப்பாத்தி உணர தகுதியற்றவர்களாகிட்டார். இப்போ பாருங்க, நம்ம எல்லா இதயத்திலையும் பகவான் பரமாத்மாவா இருக்காரு. அப்ப இந்த இதயம் என்ற கோயிலில் பகவானுடைய தாமரை திருப்பாதம் எப்பொழுதும் இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, என்னால உணர முடியல. இப்போ நம்ம கோயிலுக்கு போறோம். கோயில்ல போனா கர்ப்ப கிரகத்தை பூட்டி வச்சிருக்கிறாங்க. அப்ப எப்படி பார்க்க முடியும்? கோயில் இருக்கு, கோயில் இருக்கா? இருக்கு. கோயிலுக்கு போனீங்களா? ஆமா போனேன். பகவான் தரிசனம் பண்ணா? இல்லை ஐயா, கோயிலை பூட்டி வைத்து விட்டார்கள். கோயிலை திறக்கிற வரைக்கும் காத்திருக்கணும் இல்லையா? ஒரு அன் டைம்ல போயிட்டோம், கோயில் பூட்டி இருக்கிற நேரத்துல போயிட்டோம். அப்ப என்ன சொல்றாங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது க்ளோசிங் டைமு, சாயந்தரம் 5 மணி ஆனா திறப்பாங்க, நீங்க பார்த்துட்டு போலாம். அப்ப காத்திருக்கும். 5 மணி வரைக்கும் காத்திருக்கும். அங்க போய் சண்டை போட முடியாது. நான் தான் கோயிலுக்கு வந்துட்டேனே, ஏன் கோயில் அடைச்சு வச்சிருக்கீங்க, திறங்க, நான் பார்க்கணும், அப்படிலாம் சண்டை போட முடியாது. செக்யூரிட்டி வந்து வெளியே தள்ளி விட்டு பூட்டிடுவார். இல்லையா? அப்படிலாம் சண்டை போட முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? அந்த 5 மணி வரை காத்திருக்க வேண்டும். அதே மாதிரிதான் நம்ம இதயத்துல பகவானுடைய தாமரை பாதம் இருக்கா? இருக்கு. இதயம் ஒரு கோயிலா? ஆமா கோயில். அந்த இதய கோயில்ல பகவானுடைய தாமரை திருப்பாதம் இருக்கு. ஆனா நான் பூட்டு போட்டு சாவியை தொலைச்சிட்டேன். தாமரை திருப்பாதத்தை பூட்டிட்டு இப்ப சாவியை தொலைச்சிட்டேன். சாவியை தொலைச்சிட்டேங்கிறத மறந்து போயிட்டேன். இதயத்துல தாமரை திருப்பாதம் இருக்குங்கிறது மறந்து போயிட்டேன். இதுதான் அறியாம. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? ஒரு சைடு இதயத்துல பகவான் இருக்காரு, அவர் தாமரை திருப்பாதத்தை மறந்தாச்சு. ஆனா இதயத்துக்குள்ள நிறைய குப்பைகள்லாம் போட்டாச்சு. அந்த சினிமா நடிகர், இந்த விளையாட்டு வீரர், அவரு இவரு கண்டவரெல்லாம் வந்து குடியிருக்கிறார். நம்ம இதயத்துல கண்டவங்க எல்லாம் குடியிருக்கிறாங்க, பகவான் இருக்கிறது மறந்து போயிட்டு. இதுதான் எனக்கு துர்பாக்கியம். இன்னைக்கு துர்பாக்கியம் என்னதுன்னா, நம்ம இதயத்துல யாரெல்லாமோ வந்து குடியிருக்கிறாங்க, வரவங்க போறவங்க எல்லாம். சினிமா நடிகர், அரசியல் தலைவர், விளையாட்டு வீரர், ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லை. மாறாக பகவானும் இதயத்துல இருக்கிறது மறந்து போயிட்டு, அவரை மறந்து போய் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்து, இதனால ஆத்மாவுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனம் கிடையாது. பிறப்பிலிருந்து விடுபட முடியுமா? முடியவே முடியாது. அறியாமிருந்து விடுபட முடியுமா? முடியவே முடியாது. பௌதிக துன்பத்திலிருந்து விடுபட முடியுமா? முடியவே முடியாது. அப்ப என்ன செய்யணும்? இந்த திறவுகோல் வேணும். இதெல்லாம் எரேஸ் பண்ணணும். தேவையில்லாத குப்பைகள் அழிக்கணும் இதயத்திலிருந்து. அதுக்கப்புறம் தான் அங்க பகவானுடைய தாமரை திருப்பாத்து நம்மளால உணர முடியும். இந்த அனர்த்தங்கள்லாம் இருக்கிற வரைக்கும், நேற்று அனர்த்தங்களை பத்தியா பேசிட்டு இருக்கோம். அனர்த்தங்கள் இருக்கிற வரைக்கும் இதயத்தில் இருக்கிற பகவானை உணரவே முடியாது. இந்த அனர்த்தங்கள் தான். அனர்த்தங்களை பத்தி ஒரு பெரிய லிஸ்டே போடலாம். நிறைய இருக்கு அனர்த்தங்கள்லாம். நேத்து சும்மா ஒரு சாம்பிள் தான் பார்த்தோம் அனர்த்தங்களை பத்தி. காமம், கோபம், பேராசை, அறியாமை, பொறாமை, இதெல்லாம் அனர்த்தங்கள் பார்த்தோம். ஆனா இது இல்லாம நிறைய அனர்த்தங்கள்லாம் இருக்கு. தன்னையே கடவுளா நினைக்கிறது, கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு நினைக்கிறது, தன்னையே கடவுளா நினைக்கிறது, பகவானுக்கு உருவம் இல்லைன்னு நினைக்கிறது, அல்லது கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு நினைக்கிறது, அல்லது பகவானை உடலை பௌதிகமானதுன்னு நினைக்கிறது, அல்லது பகவானோடு இரண்டரை கலந்து விடலாம், இறைவனோடு இரண்டரை ஒன்றி விடலாம் என்று நினைப்பது, இதெல்லாம் அனர்த்தம். இதெல்லாம் தான் அனர்த்தம். பக்தர்கிட்ட குற்றம் காண்பது, குறை கண்டுபிடிக்கிறது, பக்தர்களை பக்தரா பார்க்க தெரியாதது, இது கூட அனர்த்தம் தான்.
அதுதான் இந்த அடுத்த ஸ்லோகத்துல சொன்னார். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க? ஓ மிகச்சிறந்த பரமபுருஷரே, யாருடைய உள்நோக்கம் பௌதிக செயல்களால் அளவுக்கு அதிகமாக பாதிப்படைந்துள்ளதோ அத்தகைய குற்றவாளிகளால் உங்களுடைய தாமரை திருப்பாதங்களை காண முடியாது. ஆனால் உன்னதமான உங்களுடைய செயல்களை அனுபவிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்ட உங்களது தூய பக்தரால் அவற்றை காண முடியும். பாத்தீங்களா? ஏன் இன்னைக்கு நம்மளால பகவானுடைய தாமரை திருப்பாத்தி இதயத்துல காண முடியல? நம்ம இதயத்திலே பகவான் பரமாத்மாவா இருக்காரு. ஒரு இதயத்துல அப்பவும் குடிகொண்டு இருக்காரு. ஆனா அவருடைய தாமரை திருப்பாத்தை காண முடியலையே. ஏன்? உள்நோக்கம், யாருடைய உள்நோக்கம் பௌதிக செயல்களால் அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டு முத்தி போச்சு. பைத்தியம் முத்தி போன மாதிரி பௌதிக செயல்களால முத்தி போயிட்டோம். அளவுக்கு அதிகமா பௌதிக செயலில் ஈடுபட்டதுனால நம்ம குற்றவாளிகளாயிட்டோம். குற்றவாளி. இந்த குற்றவாளிகள்லாம் யாருங்க? பௌதிக ஆசை, புலன்பத்துல நாட்டம், அறியாமை, பொறாமை, காமம், கோபம், இந்த மாதிரி பல்வேறு பாவகாரியங்கள் ஈடுபடும். பல்வேறு குணங்களால் பாதிக்கப்பட்டவங்க, பல்வேறு பாவகாரியங்கள் ஈடுபடுறவங்க என்ன காண முடியாது? பகவானுடைய தாமரை திருப்பாத்தி தம் இதயத்துல தான் இருக்கு, ஆனா பார்க்க முடியல. இப்ப யாரால பார்க்க முடியுது? உங்களுடைய உன்னதமான செயல்களை அனுபவிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்ட பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை மட்டுமே கேட்கணும், பாடணும்னு இருக்கக்கூடிய அந்த திடபிரதா உறுதியான மனதோடு இருக்கிறவர், அவரால் மட்டும்தான் உங்களை தூய பக்தரால் அவற்றை காண முடியும். இதுல பாருங்க, இந்த வேடிக்கை என்னன்னா, புரோபா சொல்றாரு பொருள் உரையில, முதல்ல பக்தர்களே இவங்களால பார்க்க முடியல. அவருடைய குற்றங்களாலும் ஆழ்ந்த பௌதிகத்தினாலும் பக்தர்களை கூட அவர்களால் காண முடியல. இந்த உலகத்துல பக்தர்கள் சுத்தி வர்றாங்க, பிரச்சாரம் பண்றாங்க. யாரால பக்தர்களை பார்க்க முடியுது? ரொம்ப அழகா சொல்றது. குற்றவாளிகள். குற்றவாளிகள்னா யாரு? புலன்பத்துல மூழ்கி இருக்கிறவங்க, புலன்பத்துக்காக எப்பேற்பட்ட பாவகாரியம் செய்ய துணிகிறவங்க, இவங்கெல்லாம் பக்தர்களின் கருணையே பெற்றிருக்கும் வரை காத்திருக்கு. ஏன்னா சாவிதான் தொலைஞ்சு போச்சு. இதயத்துல பகவானுடைய தாமரை திருப்பாதம் இருக்கு, ஆனா சாவி தொலைஞ்சு போச்சு. இது திறக்கிறதுக்கு யார் வரணும்? பக்தர்கள் தான் வரணும். ஏன் சில நேரம் நம்ம பூட்டு சாவியை தொலைச்சிருவோம். பூட்டு சாவியை தொலைச்சிட்டு இந்த பூட்டு ரிப்பேர் பண்ற ஒருத்தர் இருப்பான். அவன் நிறைய சாவி வச்சிருப்பான். டூப்ளிகேட் கீ போய் போடும். வண்டி சாவி, கார் சாவி, பைக் சாவி, ஏதாவது தொலைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தொலைஞ்சு போயிடுச்சு. அப்ப என்ன பண்ணுவோம்? அதை டூப்ளிகேட் சாவி பண்றவங்க அவங்க கிட்ட போவோம். அவங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப அழகா ஒரு டூப்ளிகேட் கீ போட்டு ஓபன் பண்ணி கொடுத்து, இல்லையா? இது பௌதிகத்துல. அதே மாதிரிதான் ஆன்மீகத்துல, நான் வந்து என்னோட உண்மையான சாவியை தொலைச்சிட்டேன். இதுக்கு டூப்ளிகேட் சாவியெல்லாம் போட்டு திறக்க முடியாது. அதுக்கு உண்மையான சாவி வேணும். அப்ப என்ன பண்றது? அந்த குற்றவாளிகள் யாரு? பகவானை மறந்து அறியாமையில பாவகரமான வாழ்க்கை வாழ்ற குற்றவாளிகள் பக்தர்களின் கருணையே பெற்றிருக்கும் வரை காத்திருக்க வேண்டும். இல்லையா? சொன்னேன் இல்லையா? கோயில்ல போய் ஸ்கிரீன் திறக்கிற வரை காத்திருக்கணும். அங்க போய் பூஜாரிட்ட ஆர்டர் போட முடியாது, இல்லையா? இஸ்கான் கோயிலாவது அன்பா சொல்லுவாங்க. இஸ்கான் கோயில்ல வந்து பிரபு பிரபு ஓடி வந்த பிரபு தர்ஷன் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஐயோ மாதாஜி, 1:30 மணிக்கு மேல திறக்க மாட்டோமே, பகவான் ஓய்வுல ரெஸ்ட்ல இருப்பாரு, நீங்க ஒரு கொஞ்சம் 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, 4:30 மணிக்கு தர்ஷன் திறந்துருவாங்க, பார்த்துட்டு போலாம், நீங்க ஏதாவது சேவை பண்ணுங்க, பகவத்கீதை படிங்க, பாகவதம் படிங்க, கதை கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் கோயிலுக்குள்ள போனீங்க, செக்யூரிட்டி வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாரு. என்னையா 1 மணிக்கு வந்து கோயிலை திறக்கிற, போயா வெளியே. அங்கெல்லாம் கருணையை எதிர்பார்க்க முடியாது, இல்லையா? சோ அது மாதிரிதான் இங்க நம்ம இதயத்துக்குள்ள பகவான் இருக்காரு, ஆனா மறந்து போயிட்டோம், சாவியை தொலைச்சிட்டோம். கிருஷ்ணரை உள்ள பூட்டி வச்சுட்டு சாவியை தொலைச்சாச்சு, கிருஷ்ணர் இருக்கிறதே மறந்தாச்சு. அப்ப என்ன பண்றது?
பக்தர்களின் கருணையே பெற்றிருக்கும் வரை காத்திருக்க வேண்டும். பிறகுதான் தங்களுக்குள் பகவானின் தாமரை பாதங்களை காணும் தகுதியை பெற முடியும். எப்ப நமக்கு தகுதி வரும்? இன்னைக்கு நிறைய பேரு தகுதியே கிடையாது, ஆனா கடவுளை பார்க்கணும். ஒரு தகுதிகள் பண்றது பூரா பாவகாரியம், பேசுறது பூரா அபத்தம், பேசுறது பூரா அனர்த்தம். அனர்த்தங்களை பேசுவாங்க, அபத்தம் பண்ணுவாங்க, பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணுவாங்க. ஆனா கடவுளை காமி, கடவுளை காமிங்க. எங்க கடவுள் இருக்காருன்னு சொல்லி முன்னாடி வர சொல்லுங்க பார்க்கலாம். கடவுளை காமிக்க முடியுமா உங்களுக்கு? நீயே ஒரு குற்றவாளி. குற்றவாளிகளை எப்படி போய் ஜனாதிபதி பார்க்க முடியும்? குற்றவாளிகளை எப்படி போய் பிரதம மந்திரி பார்க்க முடியும்? நீயே சிறைச்சாலைக்குள்ள இருக்க. எங்க வர சொல்லுங்க பார்க்கலாம். என்கிட்ட வந்து பிரதம மந்திரி பேச சொல்லுங்க, முதலமைச்சரை பேச. யார் நீயே ஒரு கைதி. உன்கிட்ட வந்து பிரதம மந்திரியும் ஜனாதிபதி வந்து பேசணுமா என்ன? இல்லையா? உன் குற்றம் பண்ணி ஜெயிலுக்குள்ள போயிட்டு அப்புறம் அவங்கள என்கிட்ட வர சொல்லுங்க, இவங்களை என்கிட்ட, அவனை காமிங்க, இவங்களை காமிங்க. யார் நீ? நீயே ஒரு குற்றவாளி. முதல்ல நீ ஜட உடலை எடுத்திருக்க கூடாது. ஜட உடல் எடுத்ததே பெரிய பாவம் தான். சரி, ஜட உடல் எடுத்தாச்சு, இனியாவது திருந்தணுமா? திருந்த மாட்டோம். என்ன பண்றது? சவால் விடுற. கடவுள் இருக்காரா இல்லையா, கொண்டு வாங்க பார்க்கலாம், காமிக்க பார்க்கலாம். இத்தகைய குற்றவாளிகள் பகவத் பக்தர்களின் கருணையே பெறும் வரை காத்திருக்க வேண்டும். பிறகுதான் தங்களுக்குள் பகவானின் தாமரை பாதைகளை காணும் தகுதியை பெற முடியும். பக்தர் சங்கத்துக்கு வராம, பக்தி தொண்டு செய்யாம பகவானுடைய தாமரை திருப்பாத்தை காண்பது என்பது சாத்தியமே கிடையாது. சாத்தியமே இல்லை. இதை வந்து இந்த முட்டாள்கள் புரிஞ்சுக்கணும். கடவுள் இருக்காரா இல்லையா, அது சேவை பண்ணாதான் தெரியும். வீணா தர்க்கம் பண்றது, ஆராய்ச்சி பண்ணலாம் தெரிஞ்சுக்க முடியாது. வீண் தர்க்கம் பண்றது, ஆராய்ச்சி பண்றது, குதர்க்கமா பேசுறது, குண்டக்கு மண்டக்கா கேள்வி கேட்கறது, இப்படிலாம் கேட்டு கடவுளை வந்து இவங்களை எப்படியாவது இது பண்ணிடலாம், இவங்களால பதில் சொல்ல முடியாது, அப்ப கடவுள் இல்லைன்னு ஒத்துக்குவாங்க, அப்படிலாம் கிடையாது. கடவுளை தெரிஞ்சுக்கணுமா? கோயிலுக்கு வாங்க, சேவை பண்ணுங்க, பக்தர் சங்கத்துல இருங்க, பகவத்கீதை கேளுங்க, பாகவதம் கேளுங்க. கிருஷ்ணர் தன்னை தானே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நாம ஜெபம் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம ஜெபம். நம்ம என்ன பண்ணோம்? நமக்கு ஒரு நாள்ல நம்ம எல்லாருமே, இந்த சத்சங்கத்தில் இருக்கிற நம்ம எல்லாருமே கிருஷ்ணரை மறந்து போய் தான் இருந்தோம். இதயத்துல பகவானுடைய தாமரை நம்ம இதயத்திலே பகவானுடைய தாமரை திருப்பாது இருக்கத்தான் செய்யுது. ஆனா மறந்து போயிட்டோம். அப்புறம் என்ன பண்ணோம்? இஸ்கானுக்கு வந்தோம், பக்தர் சங்கத்துல சேர்ந்தோம், நாம ஜெபிக்க ஆரம்பிச்சோம், பகவத்கீதை பாகவதம் படிக்க ஆரம்பிச்சோம், கேட்க ஆரம்பிச்சோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகம் எல்லாம் தீர்ந்துருச்சு. கிருஷ்ணரை பரம புருஷோத்தமனால் முழுமுதல் கடவுளா ஏற்றுக்கொண்டோம். ஆன்மீக குரு தீட்சை கொடுத்தாரு. ஆன்மீக குருவுடைய தாமரை திருப்பாதத்தை முதல் தஞ்சம். ஆஹ் பகவானுடைய தாமரை திருப்பாதை தான் உணர வேண்டுமானால் முதல்ல பக்தருடைய தாமரை திருப்பாதை சரணடையணும். அந்த பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க? ஆன்மீக குருவுடைய தாமரை திருப்பாதை அழைச்சிட்டு போவாங்க. முதல்ல வைணவருடைய தாமரை திருப்பாத்தை சரணடைய வேண்டும். வைணவருடைய தாமரை திருப்பாத்தை சரணடையும் போது வைணவர்கள் ரொம்ப கருணையோட நம்மளை ஆன்மீக குருட்ட அழைச்சிட்டு போறாரு. அப்புறம் ரெண்டாவது என்ன பண்றோம்? ஆன்மீக குருடைய தாமரை திருப்பாத்தை சரணடையும். ஆன்மீக குருடைய தாமரை திருப்பாத்தை சரணடைந்து அவரது கட்டளையை நிறைவேற்றும் போது பகவானே தாமரை திருப்பாத்தை இதயத்தில் காணும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அப்ப அது கொஞ்சம் டைம் ஆகும். இந்த என்ன காரணம்? இந்த அனர்த்தங்கள்லாம் போகணும். நேற்று பேசிட்டு இருந்தோம், ஆதோ ஸ்ரத்தா ததசாது சங்கா அத பஜன கிரியா அனர்த்த நிவர்த்திஷா. அனர்த்தங்கள்லாம் போகும். நிறைய அனர்த்தங்கள்லாம் வச்சிருக்கோம் இல்லையா? பௌதிக ஆசை, பௌதிக பற்றுதல், நான், எனது, என்னுடைய, இதெல்லாம் தூக்கி போடணும். அதுக்கப்புறம் பகவானை பரம புருஷோத்தமனான முழும கருளா ஏற்று அவர் நம்ம இதயத்துல இருக்காரு நம்பணும். அதுக்கப்புறம் இந்த பரம புருஷோத்தமனுக்கு சேவை செய்யணும். வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், குருவுக்கு சேவை செய்யணும், பகவானுடைய சேவையில் ஈடுபடணும். தொடர்ந்து பண்ணும்போது பல்வேறு அனர்த்தங்கள் நம்மளை விட்டு போகும். தன்னை கடவுளா நினைக்கிறது, நானும் கடவுளை ஒண்ணு நினைக்கிறது, பக்தர்கிட்ட குற்றம் காண்றது, குறை கண்டுபிடிக்கிறது, அவதூறு பார்ப்பது, இதெல்லாம் அனர்த்தங்கள் தான். இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நிஷ்டா, பக்தியில உறுதி.
அந்த பக்தியில உறுதி வரும்போதுதான் ருச்சி ஏற்படும். அப்புறம் ஈர்ப்பு ஏற்படும் பகவான் மேல. அப்புறம் அது பாவமா மாறும், அப்புறம் பிரேமமா மாறும். இந்த ஹையஸ்ட் லெவல். அது முதல்ல என்ன பண்ணுவீங்க? பக்தர்களின் கருணையை பெறும் வரை காத்திருக்க வேண்டும். கோயிலை திறக்கணும்னா பூஜாரியுடைய வருகை வரை காத்திருக்கணும். பகவானுடைய கருணைக்காகவும், ஓ எனக்கு பகவானுடைய தரிசனம் வேணும், நான் 2 மணிக்கு வந்துட்டேன், 1 மணிக்கெல்லாம் கோயில் பூட்டிட்டாங்க, 4:30 மணிக்கு தான் திறப்பாங்க, அப்ப அது வரைக்கும் பொறுமையா இருக்கும். பூஜாரி கோயில் திறக்கணும், பகவான் தரிசனம் கொடுக்கணும், பொறுமையா இருக்கும். ஊன்னு கத்தி கூச்சல்லாம் போட முடியாது. அந்த மாதிரிதான் நம்ம இதயத்துல பகவான் இருக்காரு. அப்ப அந்த இதயத்தில் இருக்கிற பகவானை நான் உணர வேண்டும், அவருடைய தாமரை திருப்பாத்தை உணர வேண்டும்னா நான் பக்தர்களின் கருணையே நம்பியிருக்கேன். நம்ம சங்கத்திலேயே இருக்கு, பாகவதம் படிச்சுக்கிட்டே இருக்கு, கேட்டுக்கிட்டே இருக்கு, நாம ஜபிச்சுக்கிட்டே இருக்கு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்படி. ஆனால் அவருடைய குற்றங்களாலும் ஆழ்ந்த பௌதிகத்தினாலும் பக்தர்களை கூட அவர்களால் காண முடியும். பாருங்க, பௌதிக உலகத்துல ரொம்ப பாவப்பட்டவங்க பக்தர்கள் வரும்போது கூட அவங்க பயன்படுத்திக்க மாட்டேங்க. யார் பயன்படுத்திக்கிறாங்க? சாத்விகமான குணம் உள்ளவங்க தான் பயன்படுத்திக்குவாங்க. ஓ, இது ஒரு வைஷ்ணவர் வராரு, பக்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கணும் இல்லையா? நம்ம புத்தக விநியோகம் போறோம், புத்தக விநியோகம் போகும்போது நூற்றுக்கணக்கான மக்களை சந்திக்கிறோம். அப்ப என்ன பண்றாரு கிருஷ்ணர்? அந்த பௌதிகவாதிகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. இதோ இங்க பக்தர் அனுப்பிச்சு வைக்கிறேன், நீங்க பாருங்க. அதுல எவ்வளவு பேர் ரிசீவ் பண்றாங்க இல்லையா? நம்ம புத்தக விநியோகம் போகும்போது நிறைய மக்களை சந்திக்கிறோம். 10 பேரை சந்திச்சா ஒத்திரி என்னங்கன்னு கேக்குறாங்க, 20 பேரை சந்திச்சா ஒத்துதான் என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க, 30 பேரை சந்திச்சாதான் கொண்டு வந்ததுல என்ன வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க, 40 பேரை சந்திக்கும் போது அதுல என்ன இருக்குன்னு பாக்குறாங்க, 50 பேர்ல தான் ஒருத்தர் அது என்னன்னு கையில வாங்கி பாக்குறாங்க, 60 பேர்ல ஒருத்தர் தான் அதை என்னன்னு படிச்சு பாக்குறாங்க, 70ல ஒருத்தர் தான் என்னன்னு வாங்கி பாக்குறாங்க, 100ல ஒருத்தர் தான் அதை வாங்க செய்யறாங்க. இல்லையா? இது புத்தக விநியோகம் போனவங்களுக்கு அனுபவம் இருக்கு. எல்லாருமே புத்தகத்தை வாங்கிடுறாங்களா என்ன? ஆயிரக்கணக்கான பேர் நம்மளை கடந்து போறாங்க. நாங்கெல்லாம் கோயில்ல புத்தக விநியோகம் பண்ணியிருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் பல இடங்கள்ல ஆயிரக்கணக்கான பேர் நம்மளை கடந்து போவாங்க. அந்த 1000த்துல ஒருத்தர் நம்மளுக்கு திரும்பி பார்ப்பாங்க. நிறைய பேர் கேலி பண்ணிட்டு போவாங்க, என்னது சாமி குடுமையில வச்சிருக்காரு பாருங்க, இன்னும் வேற்று கிரகத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி பார்த்துட்டு போவாங்க. நம்மள எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு விளையாட்டு வேற. குழந்தைகள்கிட்ட சொல்லுவாங்க, ஏய் நான் உன்னை திருவிழா கூட்டிட்டு போறேன், இது வேணும் அது வேணும்னு கேட்டா அந்த சாமிகிட்ட உன்னை புடிச்சு கொடுத்துருவேன். நாமளும் புள்ள பிடிக்கிற மாதிரி, நம்மளை பார்த்தா அவளுக்கு புள்ள பிடிக்கிற மாதிரி மிரட்டுவாங்க. அஹ் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. சோ இப்படி தங்களுடைய பௌதிக ஆசையாலும் பல்வேறு பாவகாரிகளாலும் பக்தர்களை கூட அவங்களால பார்க்க முடியல. அடடா, இங்க ஒரு வைஷ்ணவர் இருக்கிறாரே, இவர்கிட்ட இருந்து நாம ஏன் கேட்கக்கூடாது, அந்த புத்தகத்தை ஏன் நான் வாங்கக்கூடாது, ஏன் படிக்கக்கூடாது? இதெல்லாம் அவங்களுடைய பௌதிகமான பாவகாரியங்களும் பௌதிக ஆசைகளும் குற்றங்களும் தடுக்குது, அவங்களுக்கு செய்ய விடாம, அதை பண்ண விடாம தடுக்குது. ஆஹ் அவர்கள் புற செயல்களால் ஈடுபட்டு அகக்காட்சி கொன்று விடுகிறார். என்ன பண்றாங்க? பௌதிக புலன்களால பார்க்க ஆரம்பிச்சு ஆன்மீக கண் கொண்டு பார்க்க முடியாம தன்னை தானே தற்கொலை செய்து கொள்கிறார். ஆனால் பகவத் பக்தர்களோ முட்டாள்களின் குற்றங்களை கூட பொருட்படுத்தாமல் அவர்களுக்கும் பக்தி தொண்டிடும் ஆசீர்வாதத்தை தயக்கமின்றி வழங்கிக் கொண்டே இருக்கின்றனர். இதுதான் பக்தர்களின் இயற்கையா. பாருங்க, பிரபுபாதர் அமெரிக்கா போன போது எல்லாம் பாவகரமான வாழ்க்கை வாழ்றவங்க தான், குடிகாரர்கள், தகாதோரவு பண்றவங்க, சூதாடுறவங்க. இந்த குற்றங்கள் எல்லாம் பகவான் இந்த குற்றங்கள் எல்லாம் பிரபுபாதர் பார்த்தாரா? பார்க்கல. அவர் கருணை கொடுக்கறதுக்காக போயிருந்தார். அதனாலதான் அவங்களும் பக்தர்களானாங்க பிரபுபாடைய ஆசீர்வாதத்தினால. அதான் இங்க பிரபுபார் உதாரணம் சொன்ன, நாரத முனிவர் உதாரணம் கொடுத்திருக்காரு. நாரத முனி மிருகாரிங்கிற வேடனுக்கு தன் கருணையை கொடுத்தார். மிருகாரி மிருகங்களின் எதிரி, காட்டுல கொடூரமான மிருகங்களை வேட்டையாடி கொன்று குத்துயிரும் கொலையுயிருமா துடிக்க வச்சிருக்கார். அவர் முழுசாலாம் கொல்லல, கையை உடைச்சு காலை உடைச்சு ரெக்கையை முறிச்சு அது உயிருக்கு போராடிட்டு, அப்பேற்பட்ட கொடூர குணம் படைத்த மிருகாரி அவன் இதயத்திலும் பகவான் பரமாத்மாவா தான் இருக்காரு, அவன் இதயத்திலும் பகவானுடைய தாமரை திருப்பாதை இருக்கு, ஆனா உணர முடியலையே.
அப்ப என்ன நடந்தது? நாரதரின் கருணை, நாரதருடைய கருணையால மிருகாரி தன் தொழிலை விட்டு விட்டார். விட்டுட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே நாம ஜெபிச்சு அப்புறம் ஒரு பகவானுடைய தூய பக்தரானார். அப்ப இங்க ரெண்டு உதாரணம் கொடுத்துருக்காரு பிரபுபாதர். ஒன்று மிருகாரி. மிருகாரி அவர் பெருசா குற்றம் பண்ணல, அபராதங்கள் எதுவும் செய்யல. ஆனா அவர் தொழிலை பண்ணிட்டு, அவருடைய தொழில், அவர் என்ன பண்ணாரு? வேட்டையாடுறத தன் தொழிலா வச்சிருந்தார். அதனால என்ன ஆச்சு? அவர் குற்றமற்றதாரா தான் இருந்தாரு. அவர் அபராதம் எல்லாம் ஒண்ணும் பண்ணல. அவர் வைஷ்ணவர்களுக்கோ பிராமணருக்கோ அபராதம் செய்யல. என்ன? அந்த வேட தொழிலை புரிந்து வந்ததுனால அவர் மிருகங்களை கொண்டுட்டு இருந்தார். அப்புறம் நாரதருடைய கருணையினால மிருகாரி சுத்த பக்தராயிட்டார். ஆனா பாருங்க, அடுத்தது நலக்குபரன் மணிகிரிவன். இவங்க நாரதரின் தாமரை திருப்பாது குற்றம் விளைவிச்சாங்க. என்ன பண்ணாங்க? ட்ரெஸ்ஸே போடாம, ஆடையே இல்லாம அவங்க என்ன பண்ணாங்க? பெண்களோடு உல்லாசமா விளையாடிட்டு தண்ணியில. அந்த வழியா நாரதர் போறார். நாரதர் வந்து திரிலோக சஞ்சாரி, முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர், 3 கிரகத்துக்கு பிரயாணம், பகவானது தூய பக்தர், 3 கிரகத்துக்கு பிரயாணம் செய்யும். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான பக்தர் வரதை கூட மதிக்காம அவர் முன்னாடி ரொம்ப கீழ்நிலையான கேவலமான செயல் ஈடுபட்டார். அதனால நாரது கோவம் வந்து சபிச்சிட்டார். ஏ நலகுபேரா மணிகிரீவா, நீங்க 2 பேரும் உயர்ந்த தேவலோக பதவி கிடைச்சு இப்படி ரொம்ப கீழ்த்தனமா நடந்துக்கிறீங்க, மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க. அதனால நீங்க தாவரங்களா போங்க, நீ மரங்களா போங்கன்னு சபிச்சிட்டாரு. ஆனா நாரதரை போன்ற பக்தர்கள் சாபம் கூட நன்மைதான். என்னாச்சு? அவங்க பகவானுடைய வீட்டு முற்றத்துல மரமா நிக்கிறாங்க, நலகுபேரன் மணிக்கிறவன். அப்புறம் பகவான் வந்து அவனை விடுவிச்சார். அது பல ஆயிரம் வருஷங்கள் அங்க தவம் இருந்து பகவானின் லீலைகளை காண்பதற்காக காத்திருந்தார்கள். நாரதருடைய கருணையினால அவங்களும் சாப விமர்சனம் பெற்றார். ஆனா மிருகாரிக்கு நடந்தது வேற, நலகுபேரனுக்கு நடந்தது வேற. மிருகாரிக்கு உடனே தூய பக்தி கிடைச்சது. மிருகாரிக்கு உடனே தூய பக்தி கிடைச்சது. ஏன்னா அவங்க அபராதம் செய்யல, குற்றங்கள் பண்ணல. ஆனா நலகுபேரன் மணிக்கிருவனும் குற்றங்கள் செய்ததுனால அவங்களுக்கு வந்து சாப விமோசனம் கிடைச்சதே தவிர அவங்களுக்கு தூய பக்தி பிரேமம் கிடைக்கும். அவங்க வைகுண்ட பிராப்தி, சாரி, அவங்க தேவலோகத்தை திரும்ப போனாங்க. நலகுபேரனும் மணிக்கிருவனும் பகவானை தரிசனம் பண்ணி பகவானை சுற்றி பலம் வந்து அவங்க தேவலோகத்துக்கு போனாங்க. ஆனா மிருகாரி பகவானுடைய தூய பக்தராய ஒரு கோலோகம் வந்தவனுக்கு. அதனால நம்ம எந்த மாதிரி செயல் பண்றோமோ அதுதான் ரிசல்ட், அதுதான் ரிசல்ட். அதனால நலகுபேரன் மணிக்கிரீவன் இவங்க தேவலோகத்துல பிறந்ததுனால வீண் கர்வம் அகத்தையும் கொண்டு நாரதர் முன்பு செய்யக்கூடாத செயல்களை செய்ததுனால அவங்க நாரதரால் சபிக்கப்பட்டார். ஆனா தூய பக்தரின் சாபமும் அவங்களுக்கு நன்மையில தான் முடிஞ்சது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? பக்தர்களின் சாபமும் நன்மைதான், நஷ்டமே இல்லை. அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு கடைசி வரியில பிரபுபா சொல்றாரு, பக்தரின் இயற்கை, பக்தரின் இயற்கை என்னது? ஆசீர்வாதத்தை வழங்கிக் கொண்டே இருப்பது. பக்தி தொண்டனும் ஆசீர்வாதத்தை தயக்கமின்றி வழங்கிக் கொண்டே இருப்பார். வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன், வித்தவுட் எனி ரிசல்ட். எதையுமே எதிர்பார்க்காம, எந்த ஒரு பாரபட்சம் இல்லாம அவங்க கருணையை வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் பக்தருடைய சிறப்பு. அதனால இப்ப பாருங்க, நம்ம கூட பக்தி செய்யறோம். ஆனா பாருங்க, நம்மளால இதயத்தில் இருக்கிற பகவானுடைய தாமரை திருப்பாத்தி உணர முடியல. ஏன் இன்னும் உணர முடியல? நான் தான் தீட்சை வாங்கிட்டேனே, நான் தான் நாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கேனே, நான் தான் பகவத்கீதை பாகவதம் படிச்சிட்டு இருக்கேன், கேட்டிருக்கேன், பக்தி சாஸ்திரம் எல்லாம் முடிச்சிட்டேன், பக்தி வைபவம் முடிக்க போறேன். ஏன் இதயத்தில் இருக்கிற பகவானை உணர முடியல? ஏன்னா அந்த அனர்த்தங்கள் இன்னும் போகல. அனர்த்தங்கள் இன்னும் விட்டு போகல. எப்ப அனர்த்தங்கள் விட்டு போகுதோ, எப்ப வந்து நான் பகவானுடைய சேவகனுடைய 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 பணிவும் அடக்கம் ஏற்படுதோ, அப்போ நம்ம இதயத்துல பகவான் தன்னை வெளிப்படுத்துவார். எஸ், நான் இதயத்திலேயே வந்து எப்பவும் இருக்கேன், அவனுடைய செயலெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், நீ நாம ஜெயிக்கும் போது உன் கூட இருக்கேன், நீ சேவை பண்ணும்போது உன் கூட இருக்கேன், நீ பகவத்கீதை படிக்கும் போது உன் கூட இருக்கு, எல்லா நேரத்திலும் உன் கூட இருக்கேன்னு பகவான் காமிச்சு தருவார். தன்னை தானே வெளிப்படுத்துவார். எப்போ?
இந்த அனர்த்தங்கள்லாம் போகணும். அனர்த்தங்கள் இருக்கிற வரைக்கும் பகவானை உணரவே முடியாது. இந்த அனர்த்தங்கள்னாலதான் சில நேரம் பக்தர்களை உணர முடியாம குற்றம் செய்யறோம். இந்த அனர்த்தங்கள் என்ன பண்ணுது, நம்ம பக்தர்கிட்டையும் குற்றம் செய்ய வைக்குது. ஓ என்ன அவரு, அவர் என்ன வைஷ்ணவரு, அவர் இப்படி பண்றாரு, அவர் அப்படி பண்றாரு. இதுவும் அனர்த்தம் தான். இந்த அனர்த்தங்களை போக்கிக் கொள்ள வேண்டும். இந்த அனர்த்தங்களை போக்க நாம தான் முயற்சி பண்ணணும். நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை கண்டுபிடிக்கணும். மற்றவர்கிட்ட இருக்கிற குறையை கண்டுபிடிக்கிறது பதிலா, இல்லையா, அவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, இவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க, அவங்க ஏன் இதை செய்யறாங்க, இவங்க ஏன் அதை செய்யறாங்க அப்படிங்கிறத விட நம்ம கிட்ட இருக்கிற குறையை முதல்ல கண்டுபிடிக்கும். அந்த குறைகளை கண்டுபிடித்து அந்த அனர்த்தங்களை போக்குறதுக்கு முயற்சி பண்ணும். அப்ப நம்ம முயற்சி செய்யும் போது எண்ணற்ற உள்ள குறைகளை கண்டுபிடிச்சு அதை நான் முயற்சி செய்யும் போது அந்த அனர்த்தத்திலிருந்து வெளியிலும். அதுக்கு பகவானே அனுகிரகம், குருவுடைய கருணை, கிருஷ்ணனுடைய கருணையினால அந்த அனர்த்தங்கள் போகும்போது நான் வந்து சின்சியரா பக்தி பண்றேன், கவனமா நாம ஜபிக்கிறேன், கவனமா சேவை பண்றேன், எல்லாம் கவனமா பண்ணா கான்சியஸா பண்ணும். டிவோஷன் ஆட்டிடியூட், பக்தி மனப்பான்மையோட பண்ணும். செய்யக்கூடியத, அது நாம ஜபமோ சேவையோ எதுவா இருந்தாலும் பக்தி மனப்பான்மையோட செய்யணும். பகவானுடைய கருணையும் குருவுடைய கருணையுமே நம்பி இருக்கு, வைஷ்ணவ கருணையும் நம்பி இருக்கு. எந்த சூழலிலும் நான் வந்து ஒரு ஆதரவற்ற நிலை, நான் வந்து ஒரு ஆதரவற்ற நிலையில இருக்கேன், என்னை வந்து குருவும் கிருஷ்ணரும் வைஷ்ணவரும் தான் காப்பாத்தணும் அப்படிங்கிற மனோபாவத்தை, அதான் சரணாகதி. ஒரு ஆதரவற்ற நிலையில் இருப்பவனாகவும் எந்த ஒரு யோகியதையும் இல்லாதவனாகவும் வெறுமனே நான் என் குருவோடைய கருணையும் கிருஷ்ணாவுடைய கருணையும் தான் நம்பி இருக்கேன், வைஷ்ணவன் கருணையை தான் நம்பி இருக்கேங்கிற மனோபாவத்துல எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து எந்த மாதிரியான மரியாதை எதிர்பார்க்காம பக்தி செய்யும் போது இந்த அனர்த்தங்கள்லாம் போகாது. அது வரைக்கும் அனர்த்தங்கள் போகாது, அனர்த்தங்கள் இருந்துட்டே தான் இருக்கும். அப்ப இந்த அனர்த்தங்களை போக்கிக் கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும், நம்மகிட்ட குறைகளை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி நம்ம கிட்ட உள்ள குறையை யாராவது சுட்டி காமிச்சா கோவப்படக்கூடாது. ஓ என்ன நீங்க என்ன பத்தி இப்படி சொல்றீங்க, நீங்க அது உண்மையாகவே இருக்கா, அதை சரி செய்து கொள்ள வேண்டும். யாரேன் நம் குறையை சுட்டி காமிக்கிறார் என்றால் அவன் நண்பன். அதான் பக்தி சித்தாந்த மகாராஜ் சொல்லியிருக்காரு. பக்தி சித்தாந்த மகாராஜ் என்ன சொல்றாரு, உன் குறையை சுட்டி காண்பிப்பவனே உனக்கு சிறந்த நண்பன், உன்னை முகஸ்துதி செய்பவன் அல்ல. யாராவது நம்மளை முகஸ்துதி பண்ண அவன் நல்ல நண்பன் நினைச்சுக்காதீங்க. யார் நம்ம குறைகளை சுட்டி காமிக்கிறாங்களோ அவங்க தான் நமக்கு உற்ற நண்பன். அதனால அவரை பக்கத்துல வச்சுக்கணும். நம் குறைகளை சுட்டி காமிக்கிற நண்பரை பக்கத்துல வச்சுக்கணும், நம்மளை முகஸ்துதி பண்றவங்கள தூரத்துல வச்சுக்கணும். ராவணனும் துரியோதனும் என்ன பண்ணாங்க, ராவணனும் துரியோதனனும் அவங்க குறைகளை சுட்டி காமிக்கிறவங்க தூரத்துல வச்சுட்டாங்க, அவங்கள முகசுத்தி பண்றவங்க பக்கத்துல வச்சு, அதான் ரெண்டு பேரும் அழிஞ்சு போனாங்க. இப்ப புரியுதா ஏன் ராவணனும் துரியோதனும் அழிந்து போனாங்க? ராவணனும் துரியோதனும் அழிந்து போனதுக்கான காரணம் அவனுடைய குறைகளை சுட்டி காமிச்சவங்க மேல கோவம் வருது அவரு. இப்படிதான் நமக்கு வரும், நம்மளை யாராவது குறை சொன்ன கோவம். என்ன நீ என்ன இப்படி சொல்லலாம், உனக்கு என்ன தைரியம், ஏன் நீ எல்லாம் பெரியவனா, நான் மட்டும் தான் என்ன மட்டும் தான் இப்படி சொல்லுவியா, உன் சண்டைக்கு போய். இது ராவணா மென்டாலிட்டி, துரியோதனா மென்டாலிட்டி. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, இவங்க குறைகளை சுட்டி காமிக்கிறவங்கள விரட்டி விட்டார். துரியோதனின் குறையை சுட்டி காமிச்சார் விதுரர், ராவணனின் குறையை சுட்டி காமிச்சார் விபீஷணன். இந்த ரெண்டு பேர் சொல்றதை கேட்டிருந்தா துரியோதனும் டிவோட்டி ஆயிருப்பாரு, ராவணனும் டிவோட்டி ஆயிருப்பாரு, ரெண்டு பேருமே பக்தர் ஆயிருப்பார். விதுரனுடைய சங்கத்தை ஒழுங்கா பயன்படுத்திட்டா துரியோதனும் பக்தர் ஆயிருப்பார். விபீஷணனுடைய சங்கத்தை ஒழுங்கா பயன்படுத்தி இருந்தா ராவணனும் பக்தர் ஆயிருப்பார். மாறாக ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, ரெண்டு பேரும் துரத்தி விட்டான். விபீஷணன் ராவணன் துரத்தி விட்டான், விரட்டி விட்டான். அப்புறம் வந்து விதுரரை துரியோதனன் விரட்டி விட்டார். மாறா யாரோட கூட்டு வச்சுக்கிட்டாங்க, எல்லா திருடர்கள், அயோக்கியர்கள், கொள்ளையர்கள், முகஸ்துதி பண்றவங்க இவங்க கூட கூட்டு வச்சு. அதனால என்னாச்சு, ஒட்டுமொத்த மகாபாரத ராமாயண யுத்தத்துல ரெண்டு பேருமே அழிஞ்சு போனாங்க. அதனால பக்தி சித்தாந்த மகாராஜ் என்ன சொல்றாரு, நம் குறையை சுட்டி காண்பவே நம் நண்பன், நம் நண்பன், உற்ற நண்பன். அப்ப உண்மையாலுமே அந்த குறை இருக்கா என்கிட்ட, சரி நான் அதை சரி பண்ணிக்கிறேன். அந்த குறைகளை சரி செய்து கொண்டு
எளிமையாக பக்தி செய்யும் போது நம்ம இதயத்தில் இருக்கும் பரமாத்மாவை பரமபுருஷரின் தாமரை திருப்பாத்தை நம்மளால் தரிசிக்க முடியும். அனர்த்தங்கள்லாம் போகணுமே, அனர்த்தம் போகாம எங்க தரிசிக்கிறது? அதனால நல்ல பக்தர்களின் சங்கம், அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை தீவிரமா பின்பற்றுவது, யாரும் நம் குறைகளை சுட்டி காமித்தால் அதை அப்படி ஆமோதித்து ஏற்றுக்கொள்வது, அதை சரி செய்ய முயற்சிப்பது, இதெல்லாம் ஒரு பக்தருக்கான குணம். ஒரு பக்தருக்கான நல்ல பக்தருக்கான குணம் என்னது? நம்முடைய தவறுகளை யாராவது சுட்டி காமிக்கிறாங்களா, சரிங்க நான் அதை சரி பண்ணிக்கிறேன், நான் ரொம்ப முயற்சி பண்றேன், கஷ்டமா தான் இருக்கு, என்னால மாத்திக்க முடியல, நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறேன், இல்ல எனக்கு உதவி செய்யுங்க, நான் எப்படி மாத்திக்கலாம். இதுதான் வைஷ்ணவம். பக்தர் யாரு? கேட்கணும், பிரபு என்கிட்ட ஏதாவது குறை இருக்கா, நான் ஏதாவது குற்றம் செய்யறேனா, தயவு செய்து சொல்லுங்க, நான் அதை சரி பண்ணிக்கிறேன். அப்படி தயாரா இருக்கும். அப்படி ஒருத்தர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த குற்றங்களையும் குறைகளையும் திருத்திக் கொள்றாரே, ஆனால் அவர் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை காண்பதற்கு தகுதி உள்ளவராகிறார். ஆஹ் ரொம்ப எளிமையா பணிவா பக்தி செஞ்சு இருக்கிறவர் தான் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை காண்பதற்கு தகுதி உள்ளவர். குலபட்ச ஸ்ரீதரா சைத்தன்ய மகாபிரபு கூப்பிட்டார். குலபட்ச ஸ்ரீதரா, உனக்கு என்ன வரம் வேணும் கேளுனார். உனக்கு அஷ்டமா சித்தி வேணுமா? தேவலோகத்தில் மிக உயர்ந்த பதவியை அடைய வேண்டுமா? வைகுண்ட பிராப்தி வேணுமா? என்ன வேணும் உனக்கு? ஸ்ரீதர பண்டிதர் சொன்னாரு, மகாபிரபு எனக்கு இந்த வரம் கொடுங்க. என்ன வரம் வேணும்? நான் வாழைப்பழம், வாழைப்பூ, வாழைக்காய், வாழை இலையெல்லாம் வியாபாரம் பண்ணும்போது ஒரு பிராமணர் என்கிட்ட தர்க்கம் பண்ணுவார். நிமாய் பண்டிதர்னு பேர் அவருக்கு. அவர் சைத்தன்ய மகாபிரபு தான் சொல்றாரு, நிமாய் பண்டிதர். நிமாய் பண்டிதர் என்கிட்ட தர்க்கம் பண்ணுவாரு, வாதம் செய்வாரு, சண்டை போடுவாரு, வாழைப்பழத்தை எடுத்துட்டு போயிடுவாரு, காசு கொடுக்க மாட்டாரு, எல்லாம் பண்ணாரு இல்லையா? அந்த நிமாய் பண்டிதருடைய தாமரை திருப்பாத்தை நான் எப்பவுமே மறக்க கூடாது, அந்த வரம் கொடுங்க. மகாபிரபு அப்படியே கட்டி தழுவிட்டார் ஸ்ரீதர பண்டிதர். ஸ்ரீதர பண்டிதர் தன்னுடைய எளிமையாலும் பணிவாளையும் மகாபிரபு வென்று விட்டார். அதே மாதிரி துருவ மகாராஜ் கேட்டாங்க, ஓ துருவா, உனக்கு என்ன வரம் வேணும்? யாரு கேட்டா? குபேரன் கேட்கிறார். ஒரு முறை என்ன ஆகும், ஒரு யக்ஷர், ஏன்னா குபேரர் யக்ஷனுடைய தலைவன், யக்ஷர்களின் தலைவன் குபேரன். யாரோ ஒரு யக்ஷர் போய் துருவருடைய தம்பியை கொண்டுட்டார். காட்டுல ஏதோ ஒரு வேட்டையாட போனார் உத்தமா. துருவருடைய தம்பி உத்தமா காட்டுல வேட்டையாட போகும்போது யாரோ ஒரு யக்ஷர் வரை கொண்டுட்டார். இந்த செய்தி துருவருக்கு தெரிய வந்துச்சு. இந்த யக்ஷர்களுக்கு என்ன துணிச்சல் இருந்தா இந்த மாதிரி நடந்துக்குவாங்கன்னு யக்ஷர்கள் மேலேயே போர் தொடுத்தார். யக்ஷர்கள் மேல போர் தொடுத்து பயங்கரமான யுத்தம். துருவ மகாராஜாக்கும் யக்ஷர்களுக்கும் கடும் போர் நடக்குது. துருவ மகாராஜ் தனி நபரா போய் அந்த யக்ஷர்களை தோல்பிக்கிறார். பல்வேறு அஸ்திரங்களை மழையா பொழிகிறார். பதிலுக்கு யக்ஷர்களும் அதீதமான ஆற்றல் படைத்தவர்கள். அவங்க தோன்றும் மறையும் காணும் கண்ணுக்கு முன் தோன்றி மறையும் ஆற்றல் படைத்தவங்க, பல்வேறு மாய சித்திகள் படைச்சவங்க. அப்படிலாம் யக்ஷர்கள்லாம் சேர்ந்துட்டு துருவர் மேல கடும் யுத்தம் தாக்குறாங்க. திடீர்னு தோன்றுவாங்க, மறைவாங்க, அப்படியே அஸ்திரங்களை மழையா போடுவாங்க. துருவ மகாராஜா தன் உறுதியான பக்தியினாலும் பகவானுடைய தாமரை திருப்பாத்தை வலுவாக பற்றி கொண்டு அந்த திருப்பாதத்தை புகழும் கொண்டு அந்த ஒரு தனி நபரா யக்ஷர்களை ஜெயிக்கிறார். எண்ணற்ற யக்ஷர்களை கொண்டு குவிக்கிறார். அப்ப பிரம்மா வர்றார். பிரம்மாவும் குபேரனும் வந்தாங்க. பிரம்மதேவரும் குபேரனை துருவாட்ட பிரார்த்திக்கிறாங்க, துருவா, நீ ஒரு வைஷ்ணவர், நீங்க போய் ஏன் இவ்வளவு பேரை கொல்லணும், என்ன அவசியம் இருக்கு? யாரோ ஒரு யக்ஷன் தவறு பண்ணான்னு யக்ஷ வம்சத்தை அழிக்க நினைக்கலாமா? இந்த யுத்தம் தேவையற்றது, இது கைவிட்டு விடுங்கள். யாரோ ஒரு யக்ஷன் தப்பு பண்ணிட்டான், நீங்க அவனை தண்டிச்சாச்சு, ஏன் நீங்க ஒட்டுமொத்த யக்ஷ வம்சத்தை அழிக்கணும்? அதனால இந்த யுத்தத்தை கைவிட்டு விடுங்கள் அப்படின்னு பிரம்மா சொல்ற. சோ பிரம்மா மிகச்சிறந்த பண்டிதர், பிரபஞ்சத்தின் முதல் உயிர்வாழி, பகவானுடைய பக்தர், ஆச்சாரியர். துருவர் உத்தானபாதாவுடைய பையன். உத்தானபாதா சுயம்பு மனுடைய பையன். சுயம்பு மனு பிரம்மாவுடைய பையன். அப்ப துருவருக்கு என்ன ஆகுறாரு பிரம்மா? யாரா பதில் தெரிஞ்சா கை தூக்குங்க. பிரம்மா துருவ மகாராஜுக்கு என்ன ஆகும்? பிரம்மாவோட கொள்ளு தாத்தாவே நேர்ல வந்துட்டாரு. கொள்ளு தாத்தா நேர்ல சொல்றாரு, துருவா இந்த யுத்தம் வேண்டாம், கை விட்டுரு,
அப்ப குபேரனும் கூட வந்திருக்காரு. துருவர் என்ன பண்ணாரு, உடனே யுத்தத்திலிருந்து பின்வாங்கிட்டார், சண்டையை நிப்பாட்டிட்டார். அப்ப பார்த்த உடனே குபேரனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஒரு வார்த்தை தான் சொன்னாரு பிரம்மா வந்து, இந்த யுத்தம் வேண்டாம் நிப்பாட்டிட்டு, உடனே நிப்பாட்டிட்டு. உடனே குபேரனுக்கு சந்தோஷமாய் கேட்கிறார், துருவா உனக்கு என்ன வரம் வேணும் கேளுங்க, என்ன வரம் கேட்டாலும் கொடுக்குறேன். அப்ப துருவ மகாராஜ் கேட்கிறாரு, எனக்கு இந்த ஒரு வரம் கொடுங்க, நான் எப்போதும் பகவானுடைய தாமரை திருப்பாத்தை மறக்கவே கூடாது. இதுதான் நம்ம பிரார்த்தனை பண்ணணும். எந்த சூழ்நிலையும் பகவானுடைய தாமரை திருப்பாத்தை மறந்து விடக்கூடாது. இதுதான் எல்லா தூய பக்தருடைய பிரார்த்தனை. இதுதான் நம்ம பிரார்த்தனை பண்ணணும். ஆஹ் முதல்ல பகவானுடைய தாமரை திருப்பாத்தை இதயத்துல காண்பதற்கு பிரார்த்தனை பண்ணணும். ஓ பகவானே, நீ இதயத்துல உங்க தாமரை திருப்பாத்தை தரிசிக்கும் பாக்கியத்தை எனக்கு கொடுங்க. நான் ரொம்ப துர்பாக்கியசாலி. நான் அனர்த்தங்களால் மூடப்பட்டிருக்கிறேன். பௌதிக புலன்ப விஷயங்கள், பௌதிக தோஷங்கள், குற்றங்கள், குறைகளால் நான் கவரப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் போக்கி என் இதயத்தில் உங்கள் தாமரை திருப்பாத்து தரிசனம் கொடுங்க. முதல்ல நம்ம இதயத்தில் இருக்கிற பகவானுடைய தாமரை திருப்பாத்து தரிசனத்துக்காக பிரார்த்தனை பண்ணணும். அதுக்கப்புறம் அது எப்பவும் நீங்காம இருக்கணும்னு பிரார்த்தனை. அதான் உண்மையான பிரார்த்தனை. அதைத்தான் இங்க தேவர்கள்லாம் பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய்.